ஹாய்ங்க, குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பேட்ஸ் பற்றி ஒரு ப்ரீஃபான ஒரு வீடியோ பார்த்துடலாங்க. இது வந்து எல் சைஸ் பேட்ஸு, இது வந்து எக்ஸ்எல் சைஸ் பேட்ஸுங்க. நம்ம இதில் யூஸ் பண்ணுற பஞ்சு ஃபுல்லாகவே இலவம் பஞ்சின்னு சொல்லுவாங்கள்ல, ப்யூர் காட்டனுங்க. இந்த மாதிரி இருக்கும், செம்ம சாஃப்டாக இருக்கும். இதனால் நம்மளுக்கு ரேஷஸ்ஸு எந்த விதமான இச்சிங்கும் வராதுங்க. நம்ம இதில் யூஸ் பண்ணுற லேயர்ஸ் எல்லாமே பயோடிக்ரேடபிள் மெட்டீரியல்ஸ் தாங்க. இதனால் நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்போ எதுவுமே வராது. நம்ம கம்பெனி பேட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறோம். பிசிஓடி, இர்ரெகுலர் பீரியட்ஸு, குழந்தைய பிறக்காமல் இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணுவோம். இந்த பேட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பிரச்சனைங்க எல்லாம்னு சொல்ல முடியாது, பட் ஒரு சில பிரச்சனைங்க சால்வ் ஆகுங்க. இது என்னென்னா, இதில் வந்து நம்ம என்னென்ன லேயர்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா, இது வந்து ஃபஸ்ட் லேயர், பாட்டம் லேயர் வந்து அண்டர் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. இதனால் நம்மளுக்கு வந்து லீக் ஆகாதுங்க கீழே. இதுவுமே வந்து நம்மளுக்கு பிளாஸ்டிக் கிடையாது, டிஸ்போசபிள் தாங்க. இது வந்து அண்டர் பேட். அதுக்கு அடுத்த லேயர் வந்து நம்ம இந்த மாதிரி காட்டன் யூஸ் பண்ணுவோங்க. இந்த காட்டனில் மிடில் லேயரில் நம்ம ஹெர்பல் பவுடர்ஸ் வந்து ஃபில் பண்ணுவோம். இதுதான் ஹெர்பல் பவுடர்ஸுங்க. இதில் 7 விதமான ஹெர்பல் பவுடர்ஸ் மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுருக்கோங்க. அது என்னதுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த மிடில் லேயரில் நம்ம அந்த ஹெர்பல் பவுடர் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணுவோங்க. அதுக்கப்புறம் இது வந்து அது மேலே யூஸ் பண்ணுற கிளாத்துங்க. இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான கிளாத்துங்க. இது பேர் வந்து நான் ஓவன் கிளாத்துன்னு சொல்லுவோம். இதில் வந்து 2 இருக்குது, திக்குன்னு தின் ரெண்டுமே இருக்குது. திக்கு வந்து நம்ம பாட்டம் லேயரில் யூஸ் பண்ணுவோம். இது வந்து அதோட நல்ல சாஃப்டான மெட்டீரியல். இது வந்து தின் கிளாத். இது வந்து நம்ம மேலே டாப் லேயராக யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்மளுக்கு வச்சுட்டு இந்த பேட்ஸ் வச்சுட்டு இருக்கிற ஃபீலே வராதுங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நம்ம எந்த விதமான அன்கம்ஃபர்டபுளே இருக்காது இதில். ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த லேயர்ஸ் யூஸ் பண்ணி இந்த காட்டன் வச்சு இதை நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடில் வந்து நம்ம இந்த மாதிரி விங்ஸ் யூஸ் பண்ணோம். இதுவுமே வந்து ஒன் டைப் ஆஃப் கிளாத்து தான், டிக்ரேடபிள் கிளாத்து தான். இதை நம்ம இந்த மாதிரி சைட்ஸில் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பட்டன்ஸ் வருங்க. இந்த மாதிரி பட்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி நம்ம அண்டர்வேரில் பின்னாடி பக்கம் லாக் ஆகிற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி வந்து அண்டர் பேடை வந்து நல்லா ஸ்டிச் ஆகிறதுக்காக அண்டர்வேரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் யூஸ் பண்ணுவோங்க. இதில் வந்து கம் இருக்கும்.